பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். சந்தோஷமா இருக்கிறீங்களா? இந்த இடத்தை பார்த்தாவது நீங்க சந்தோஷப்படணும் இல்ல? ரொம்ப அழகான இடம் இல்ல இது? நீங்க பாக்குறீங்களே பின்னால ஸ்னோ இருக்கிற அருமையான உயரமான ஒரு மலை பகுதி. எங்கெங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஐரோப்பா தேசத்தில் ஆஸ்திரியா அப்படின்னு ஒரு தேசம் இருக்குல்ல, ரொம்ப சின்ன தேசம், ரொம்ப அழகான ஒரு தேசம் இது. ஆல்ப்ஸ் மலை பின்னால பாக்குறீங்களா? ஆல்ப்ஸ் மலை. இந்த மலையுடைய சிகரத்துல மேல பாத்தீங்களா ஸ்னோ இருந்துகிட்டே இருக்குல்ல. இது சம்மர்ன்னு சொல்றாங்க. சம்மர்ல கூட அங்க பனி அந்த பெய்து கொண்டே இருக்கிறது. உறைந்த பனியை நீங்க பாக்குறீங்க, ஸ்னோ. அதனால கூலா இருக்குது, எப்பவும் குளிரா இருக்குது. அப்படியே நம்ம ஆட்டிற மாதிரி இருக்கிற அவ்வளோ குளிரான ஒரு இடம் இது. பார்க்க ரொம்ப அழகா மனரம்யமா இருக்கிறதை பார்க்க முடிகிறது. சரி, இந்த நாள்ல ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஆலோசனை தருகிறார். என்ன தெரியுமா? 1 தீமோத்தேயு 5:22 உன்னை சுத்தவானாக நீ காத்துக்கொள். என் மகனே, என் மகளே, உன்னை சுத்தவானாக நீ காத்து கொள்ளணும். நீ வேலை செய்யற இடத்துல, வசிக்கிற இடத்துல எந்த பாவத்துக்கு இடம் கொடுக்காம உன் வாழ்க்கையை பரிசுத்தமா நீ காத்து கொள்ளணும். உலகம் பாவத்தை அங்கீகரிக்க ஆரம்பித்து விட்டாரு. திருமணத்துக்கு முன்னாலே ஆண் பெண்ணை சேர்ந்து வாழ்வது, இதுல என்ன தப்புன்ற மனநிலைமைக்கு உலகம் வந்து கொண்டு இருக்கிறது. கொஞ்சம் ரம்மு குடிச்சா என்ன, அது உடம்புக்கு நல்லதுதான். பெண்களும் குடும்பமா உட்கார்ந்து குடிக்கிற பழக்கம், இந்த பாவத்துக்கு ஒத்த உணர்வு மறைந்து கொண்டே வருகிறது. அப்ப பிள்ளைகள் இதை பண்றாங்க, இந்த வயசுல அதெல்லாம் பண்ணத்தான் செய்வாங்க, அனுபவிச்சுட்டு வரட்டும். பெற்றோர் பாவத்தை கூட ஈஸியா எடுத்துக்கொள்ளுகிற காலம் வந்து விட்டாரு. அப்ப இந்த உலகத்துல இப்ப லஞ்சம் வாங்குறது யாருங்க வாங்காம இருக்கிறா அப்படின்னு மக்கள் மனதில கூட அதை ஏற்றுக்கொள்ளுகிற மனநிலை வந்து விட்டது. இப்படி ஆண்டவர் அருவருக்கிற பாவங்களை உலக மக்கள் ஏற்றுக்கொள்ளுகிற மனநிலைமை வந்து விட்டதை பார்க்கிறோம். ஆனால் நீங்களும் நான் அப்படி இருக்கக்கூடாது. நாம் தேவனுடைய பிள்ளைகள், கிறிஸ்து இயேசுவின் சிந்தை உள்ளவளா இருக்கணும். உலகம் சரி என்று சொல்லுகிறதை நாம சரி என்று ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஆண்டவர் எதை சரின்னு சொல்றாரோ அதைத்தான் சரின்னு ஏற்றுக்கொள்ளணும். உன்னை சுத்தவானாக காத்துக்கொள்ள என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பாவம் நிறைந்த உலகம், அநீதி நிறைந்த உலகம், பாவத்தில் அங்கீகரிக்கிற அநீதியை ஏற்றுக்கொள்ளுகிற உலகம். ஆனால் நாம் வித்தியாசமானவர்கள். நம்ம அழைத்த தேவன் பரிசுத்தம் உள்ளவர், நீதி உள்ளவர். நாம் அவருக்கேற்ற பரிசுத்தத்துல தான் வாழணும். வசிக்கிற இடம், வேலை செய்கிற இடம், படிக்கிற இடம், எங்க போனாலும் நாம் வித்தியாசமானவர்கள் என்ற உணர்வு நமக்குள்ள இருக்கணும். நான் உலகத்தான் அல்லாததை போல நீங்கள் உலகத்தார் அல்லன்னு இயேசு சொல்லியிருக்கிறார்ல. அதனால உலக மக்களை போல நடக்க முடியாது. நான் தேவனுடைய பிள்ளையாய் அவருக்கேற்ற பரிசுத்தம் எனக்குள்ள காணப்படணும் என்பதில் சுத்தவானாய் காத்து கொள்வதில் கவனம் செலுத்தணும். நம்முடைய பலத்தினால நம்ம காத்து கொள்ள முடியாது. அதுக்கு தான் அவரை சார்ந்து கொள்ளுவது. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை பாதுகாப்பேன், உன் ஆத்மாவை காப்பேன் சொல்லி இருக்கிறார். அவரை சார்ந்த ஆண்டவரை என்னை காத்து கொள்ளுங்க. இன்றைக்கு நான் பாவம் செய்யாதபடி ஒரு பரிசுத்தமாய் வாழ என்னை காத்து கொள்ளுங்க. ஆண்டவரே, நான் சுத்தவானாய் இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும், என்னை காத்து கொள்ள உதவி செய்யுங்கன்னு கேட்டா போதும். அதுக்கு தான் தினந்தோறும் அதிகாலையில் எழும்பி வேத வாசித்து ஜெபிங்கன்னு நான் சொல்லுகிறேன். இத்தனை ஆண்டு ஊழிய காலை கடந்து வந்தால் அதிகாலையில் எழும்பி வேதத்தை தியானித்து இந்த நாளில் என்னை பரிசுத்தமா காத்து கொள்ளுங்க, கிருபை தாங்க, உதவி செய்யுங்கன்னு தினமும் நான் ஜெபிக்கிறேன். அவர் நம்மை காத்து கொள்ளுகிற தேவன். அந்த வாஞ்சை விருப்பம் நமக்குள்ள இருக்கணும். சொல்றீங்களா? ஆண்டவரே, இயேசுவே, நீர் பரிசுத்தம் உள்ளவராய் இருக்கிறதை போல நானும் என் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமா இருக்கணும். சுத்தவானாக என்னை காத்துக்கொள்ள கிருபை தாங்க. நீங்க என்னை பாதுகாத்து நடத்துங்க. என்னுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன், ஆமேன்.